அதனால் இவங்க நீதி நிலைநாட்டணும்னு சொல்கிறதே இல்லை. எங்கேயாவது சைட்லேருந்து வந்துச்சு சும்மா எங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சு நாங்கள் ஏன் டெக்னிக்கலாக நாங்கள் நீதி நிலைநாட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள் சூழ்நிலை அதுன்னு நாங்கள் மட்டும் நரகத்துக்காக போகிறோம். ஆனால் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுருக்கிறோம்ல, நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜெல்லாம் வச்சுருக்கிறோம்ல, அதை தூக்கி கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீதி வந்து கம்பல்ஷன் அல்ல சொல்கிற கம்பல்ஷனுங்கிறான் அல்ல. எந்திரிங்க, நில்லுங்க, அதுலேயே பாதையில் இருங்கங்கிறான். அந்த வாங்கின வாக்குறுதி மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேரண்டி சிக்னேச்சர் பண்ணியிருக்கீங்க. இவர் அல்லாவுடைய ரசூல்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அல்ல சொல்கிறான், இதில் எதுலேயும் அல்லாஹ் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். இது கட்டாய கடமை. குரானில் எங்கே இருக்குது? இதுதான் குரானில் இருக்குது. நீங்கள் ஹதீஸில் ஆதாரம் அவங்க ரசூலோடைய வாழ்க்கையை பார்த்துக்குங்க. குரானில் திரும்பின பக்கமெல்லாம் இதுதான் இருக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து வழி தவற செய்துவிடக்கூடாது. ஒரு குரூப் மேலே இருக்கக்கூடிய அந்த பகைமை என்ன பண்ணிடக்கூடாது, அதனால் நீதியிலிருந்து நீங்கள் வந்து தவறிவிடக்கூடாதுங்க. அதே அந்த இடத்துல இதே ஆயத்தாங்க இதில் வரும் இல்லையா, அன்னிசால, அந்த இடத்துல என்ன சொல்லுவான், ஒரு கூட்டத்தார், அதாவது உங்களுடைய தந்தையருக்கு எதிராகவோ உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராகவோ இருந்தாலும் அந்த இடத்துல நீதி செலுத்தணும்னு நல்லா சொல்லியிருப்பான். இப்போ நீதி வந்து ஒருத்தன் தவறும் எங்கே தவறுவானா ரெண்டு இடத்துல. ஒன்று அதிகபட்ச பாசம், அதிகபட்ச கோபம். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன விருப்பு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாத விமர்சனம் அப்படிம்பாங்க. அது ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக நீதியாக வந்து நாங்கள் அணுகிறோம். எனக்கு பிடிக்காது தான், ஆனால் இவன் சொன்ன இந்த விஷயம் கரெக்டு அப்படிம்போம். ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி உலகமாக தானே விரும்புது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் யாரையும் விமர்சிக்கணும். ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு யாரோ இருக்கட்டும், ஒரு பொதுவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு திட்டம் வருது, ஒரு பட்ஜெட் வருது, எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சி. எதிர்கட்சினாலே வெறுக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. விருப்பு வெறுப்பு இல்லாத விமர்சனங்கள் இருக்கணுங்கிறான். அப்போ அந்த அல்ல என்ன சொல்கிறான், ஒரு கூட்டத்தார் மீது உங்கள் கொண்டுள்ள பகைமை அது வந்து என்ன பண்ணிடக்கூடாது, வெறுத்துக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கேஸ் வருது, அந்த கேஸில் நல்லா தெரியும் நம்ம சைடு தான் மிஸ்டேக் இருக்குன்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டு வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்மளாச்சே, பாதிக்கப்படுறது நம்மளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை மறைக்க போவோம். இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், நீதி தவறுவோம். அல்ல அந்த இடத்துல அங்கே ஆப்பு வைக்கணும். பாசத்தின் காரணமாக நீதியை மறைக்கூடாது. என்ன இருக்கும் உள்ளது உள்ளபடி பேசும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். மன்னராட்சினா என்ன, உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நம்ம வேலை. அது மன்னராட்சியை கொண்டு வந்தவர் எவ்வளோ பெரிய புனிதர் தெரியுமா, அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் நீதி தேவதைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சிம்பாலிக்கா கண்ணில் கருப்பு துணி போட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதனால என்ன ஏற்படுது, என்ன ஏற்படாது, இஸ்லாம் நீதி பேசுதுன்னு உலகம் வந்து புகழத்தான் செய்யும், வேறெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி வெறுப்பு, ஒரு கூட்டத்தார் மேலே வெறுப்பு வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிராகவே சட்டங்களை நிறைவேற்றுவாங்க. அல்லது இவன் மேலே வெறுப்பு வந்து கேட்டால் என்ன பண்ணுவோம், ஆமாங்க இவன் மேலே தாங்க தப்பு, நான் பார்த்தேன்,